மாக்காய கத்தோழர்கள் பாடுவார்கள். என் அன்பு சொந்தங்களே, எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சா டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா. விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா. அதுக்கப்புறம் அம்மா வந்தவொடனே 1 ரூபா. என்ன 2 ரூபாய்க்கு கூட வக்கற்று போயிட்டான் தமிழன். அப்புறம் 1 ரூபா கொடுத்தா தான் 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட முடியும் நிலைக்கு வந்துட்டான். டெவலப்ல வருது, இதெல்லாம் வளர்ச்சியில வருது. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அந்த 1 ரூபாயும் இல்ல, இலவசம். ஏன் 1 ரூபா, ஒத்த ரூபா காசுக்கு வக்கற்ற நிலையில் என் இன மக்களை வச்சதுதான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களின் வளர்ச்சி சாதனை. தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. நான் ஊழல் லஞ்சம் பெறணும்னு விரும்பினா தானே, நீ கொள்ளையடிச்ச காசு பங்கு விடுன்னு தானே, ஒழிச்சிடலாம். சாராய கடையை மூடிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செஞ்சிடலாம். நீரை உறிஞ்சி வித்திட்டானா சேமிச்சு வச்சிடலாம், மரங்களை வெட்டிட்டானா நட்டு வச்சிடலாம். ஆனால் மலையை மணலை எவ்வாறு உருவாக்க முடியும்? என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த மக்களே, எந்த சட்டத்தால், எந்த திட்டத்தால், உங்கள் அழுகையால், உங்கள் தொழுகையால், உங்கள் ஜபத்தால், உங்கள் வழிபாட்டால் 6 அங்குல மலையை உங்களால் வளர்த்து கட்ட முடியுமா? என்னை பெற்றவர்களே,